கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, இயேசு கிறிஸ்துவை காலுக்கு கீழே போட்டு முதிக்கிறது. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, நமக்காக சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களா இருக்கிறாங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நிறைய விஷயத்துல, அதாவது பெயர் கிறிஸ்தவர்களா வாழ்கிறார்கள், பண்டிகை கிறிஸ்தவர்களா வாழ்றாங்க. இன்னும் சொல்ல போனா வாரத்துல 6 நாட்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களா இல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 3 மணி நேரம் மட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள்ல கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கிறவர்களா தான் இருக்கிறாங்க. காலில் மிதிக்கிறவங்கன்னா கீழே போட்டு காலில் மேலே ஏறி நிக்கிறது இல்லை, அவரை அவமானப்படுத்துவது, அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்துவது, அவருக்கு தூஷணத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான காரியங்களை செய்வதுதான் அவர் என்ன பண்றாங்க, காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏண்டா என்ன மிதிக்கிற, நான் என்னடா உனக்கு செஞ்சேன் அப்படின்னு சில நேரங்கள்ல அப்பா கேட்பார். அந்த மாதிரி தன் தகப்பன் எவ்வளவு செஞ்சாலும் சரி, எத்தனையோ விஷயங்களை அவர் தன்னோட பிள்ளைகளுக்காக செஞ்சிருப்பார். அப்பாவுக்காக மன்னிக்கணும், மகனுக்காக, மகளுக்காக எத்தனையோ விஷயங்களை ஒரு தகப்பனும் தாய் செய்வாங்க. ஆனா அதற்கான பலனை அவர்கள் அடைவதற்கு பிள்ளைகள் விடுறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னே தான் தோன்றித்தனமாக அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. தன்னுடைய தகப்பனோட பேரை எப்படி கெடுக்க முடியுமோ அப்படி கெடுப்பாங்க. இன்னாருடைய மகனாயா நீயே, ஏயா இன்னா உங்க அப்பா ரொம்ப நல்லவராச்சே, நீ ஏயா இப்படி தப்பான காரியத்தை செய்யற, அவரோட பேருக்கு இது அவமானம் இல்லையா, ஏமா நீ யாரோட பொண்ணு, இன்னாருடைய பொண்ணு தானே நீ, உங்க பெற்றோர்கள் கடவுளுக்குள்ள ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பக்தி உள்ளவர்களாச்சு, அவர்களோட பிள்ளைகளா நீங்க, இப்படி அவங்க பேரை கெடுக்கிறீங்களே அப்படின்னு எத்தனை வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க தெரியுமா, ஆலயத்துக்கு வர்றவங்கள. இப்படிப்பட்டவர்கள் தான் தன்னோட பெற்றோர்களை காலின் கீழ் போட்டு முதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது மற்றவர்களுக்கு நாம செய்யற துரோகம், மற்றவர்களை நாம வஞ்சிக்கிறது, இந்த மாதிரியான செயல், கீழ்ப்படியாமை, பொறாமை, இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம இயேசு கிறிஸ்துவை நம் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாக இருக்கும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு பாரு. செயல் தாங்க எல்லாத்துக்குமே காரணம், நாம் செய்கிற செயல் தான். இப்போ நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக வாழ்ந்து, எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டு போன நம்முடைய பரிசுத்தமான தேவனுக்கு நம்ம அவமானத்தை ஏற்படுத்தணும்னு வைங்களேன், அது அவரை காலின் கீழ் போட்டு முதிப்பதாக. அது மட்டும் இல்ல,
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரி. அந்த ரத்தத்தை நீங்கள் புசிப்பீர்களேயானால் நீங்கள் உடன்படிக்கையின் பாத்திரவான்களா இருப்பீங்க, கர்த்தரோட பிள்ளைகளா இருப்பீங்க. உங்கள் சரீரம் பரிசுத்தமாக்கப்படும், உங்களுடைய எண்ணம் பரிசுத்தமாக்கப்படும், உங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக்கப்படும், உங்களுடைய செயல்கள் பரிசுத்தமாக்கப்படும். ஆனா நீங்க செய்கிற சகல அருவருப்பான காரியங்களும், நீங்கள் செய்கிற சகல துன்மார்க்கமான காரியங்களும் என்னத்தை அவமானப்படுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வார வாரம் போய் ஆலயத்துல இது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம்னு வாங்கி புசிக்கிறீங்களே, அந்த ரத்தத்தை அவமானப்படுத்துகிறது, அதை அசுத்தப்படுத்துகிறது. நம்மை பரிசுத்தப்படுத்த வந்த ரத்தத்தை அசுத்தப்படுத்துகிற மனிதர்களாக நாம் இருக்கோம். அப்படிப்பட்டவங்களை குறித்து சொல்றாரு, அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். நம்ம மேல அன்பு வச்சு, நம்ம மேல தயவு பாராட்டி, நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்து, இந்த உலகத்துல நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை மீட்டு, நம்மளை ரட்சித்து, மற்றவர்களைப் போல நம்மையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த கர்த்தரை அவமானப்படுத்தி, அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை அசுத்தப்படுத்தின அந்த பரிசுத்த ஆவியை நிந்திக்கிற ஒவ்வொரு மனிதனும் கொடுமையான நியாய தீர்ப்புக்கு ஆளாகும். கொடிதான ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். நீங்க நினைக்கலாம், நம்ம புத்திசாலி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில மன்னிப்பு கேட்டலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு காலம் நடக்காது. எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எப்பொழுது கிறிஸ்துவினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ, எப்பொழுது கிறிஸ்து உங்களை ரட்சித்திருக்கிறார் என்கிற அந்த உண்மையின் நிலவரத்தை அறிந்து நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகளாக மாறுகிறீர்களோ, அப்பொழுதிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறணும். நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதா இருக்கணும். கிறிஸ்துவின் ரத்தத்தை பரிசுத்தமாவே நம்ம பாதுகாத்துக்கணும். அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நாமும் பரிசுத்தராவே இருந்துக்கணும். அவரை காலுக்கு கீழே போட்டு முதிக்க கூடாது, தலையிலே கிரீடமாக வைத்திருக்க வேண்டும். நமக்கு அவர் தலையாய் இருக்கிறார் என்பதை நாம உணர்த்தணும். மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியா நம்ம நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பு நம்மை தேடி வரும். பயமுறுத்துற நினைக்காதீங்க, உண்மை அதுதான். அவரை அறியாத இருக்கிற ஜனங்க எத்தனையோ பண்றாங்க. அவர்கள் எல்லாம் மன்னிப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்க. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிற போது மன்னிக்கப்படுகிறார். ஆனா எல்லாவற்றையும் தெரிஞ்சு மறுபடியும் அந்த தப்பை பண்ணி இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி, அவருடைய ரத்தத்தை அசுத்தப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம ஒரு கேவலமான ஒரு தூஷணமான வார்த்தைகளை நாம உருவாக்கி கொடுத்தோம்னா, கொடுமையான பயங்கரமான, அதிலிருந்து தப்பிக்க முடியாத ஆக்கினைக்குள்ளாக நீங்களும் நானும் தீர்க்கப்படுவோம். அதனால கவனமா இருங்க. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதன்படி வாழுங்க. கண்டிப்பாகவே கர்த்தரோட பிள்ளைகளா, ஜீவ கிரீடத்தை அணிந்து கொள்ளுகிற பிள்ளைகளா நாம் இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? குறைகள் இருக்குமானால், குற்றங்கள் இருக்குமானால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான அடையாளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஒரு நாளும் நாங்கள் உம்மை அன்று அவமதிக்காதபடிக்கு, உம்மை தூஷணமாய் பேசாதபடிக்கு, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் அசுத்தப்படுத்தி விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை, அந்த பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் அசுத்தப்படுத்தி விடாதபடி, அவருடைய நாமத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஒரு தூஷணத்தை ஏற்படுத்தி விடாதபடிக்கு, ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விடாதபடிக்கு, நாங்கள் உண்மையும் உத்தமமாய் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் மேன்மையும் என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.